ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லிகைப்பூ செடியில் நிறைய கொத்து பூக்கள் எப்படி வைக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு ஒரு 1 இயருக்கு முன்னே உள்ள செடி. ஸோ இதை நான் செடி கடையிலெல்லாம் வாங்கலை, பக்கத்து வீட்டில் இருந்து ரொம்ப காஞ்ச ஒரு கம்பாக தான் இருந்தது, அதை தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வாங்கி நான் வச்சதுக்கப்புறமா எனக்கு பூவே வரல, இப்படி தான் வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு முக்கிய காரணம் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்ல வெயில் வேணும் மல்லிகை செடிக்கு. மல்லிகை செடிக்கு வெயில் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பூக்கள் வந்து உங்களுக்கு நல்ல மொட்டுக்கள் வைக்க நல்ல ஒரு உதவியாக இருக்கும். வெயிலில் நம்ம வைக்காமல் விட்டுட்டோன்னா இலைகள் இந்த மாதிரி வந்து கொடி போல் போயிட்டே தான் இருக்குமே தவிர பூக்கள் வந்துட்டு அதில் வரவே வராது. ஸோ இதிலருந்து நம்ம அந்த கீழே இருக்க அந்த புல் இதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு மண்ணை நல்லா களைச்சி கொடுத்து உரங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு 1 இயருக்கு அப்புறமா மொட்டுக்கள் எவ்வளோ அதிகமாக வச்சுருக்கு அப்படின்ற அந்த வீடியோவுமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னென்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க செடியை பார்த்தீங்களா, அதே செடி தான், அதே தொட்டியில் தான் இருக்குது. 1 இயருக்கு அப்புறமும் இதில் எவ்வளோ மொட்டுக்கள் கொடுத்துட்ருக்குன்னு பாருங்கள். இந்த மொட்டுக்கள் வர்றதுக்காக நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதில் சொல்லி தரப்போகிறேன். ஸோ உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மல்லிகைப்பூ செடியை வந்துட்டு வாங்கி வச்ச உடனே நம்மளுக்கு பூ வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 1 இயருக்கு அப்புறமெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறமா நல்ல பூக்களை கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடிகளே சில சமயத்தில் மெயின்டைன் பண்ண முடியாமல் அது அப்படியே போயிடும். ஆனால் இது ஒரு காஞ்ச கம்பில் தான் நான் எடுத்து வச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ ஒன்று உங்களுக்கு அதில் அட்டாச் பண்ணியிருப்பேன், அதிலே நீங்கள் பார்ப்பீங்க அதில் எப்படி இருந்து நல்லா அழகாக வந்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு மொட்டுக்களும் நம்ம பறிக்கும் போது அந்த மொட்டுக்கு கீழே இருக்குது இல்லையா, அந்த மொத்தத்தையுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடணும்னா பறிச்சிடணும். அதே மாதிரி பூ எதுவுமே இல்லை உங்களோட செடியில் அப்படின்னா மொத்த இலைகளுமே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே உருவி விட்டுருங்க. அதில் நம்ம கீரைகள் உருவோம் இல்லையா, அதே மாதிரி இலைகள்லாம் நீங்கள் உருவி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கு வந்துட்டு மொட்டு வைக்கிறதுக்கான ஒரு ஆரம்பமாக இப்படி திழுப்புகள் நிறைய வரும். இப்படி திழுப்புகள் நிறையா வந்தது அப்படின்னா உங்கள் செடியில் நிறைய மொட்டுக்களை உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செடி வாங்கி 1 மாதத்துலேயே நம்மளுக்கு நல்ல பூக்களை தர முடியும். ஸோ அது நம்மளோட மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. நான் வெயிலில் வைக்காமல் 1 இயரை விட்டதுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய தப்பு நடந்தது. அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி தப்பை பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கான உரங்களை நான் என்ன கொடுத்ததுனால இவ்வளோ பூக்கள் வந்ததுன்னு நம்மளோட சேனலில் ஆல்ரெடியே ஒரு லெமனோட வீடியோஸும் போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இப்போ நான் என்ன கொடுத்தேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த இயற்கை உரம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம நல்லா புளிச்ச தயிர் இருக்குது இல்லையா, அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். இதோட இன்னொரு பொருளையுமே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பா கிடச்சது அப்படின்னா உங்களுக்கு பெட்டி கடையிலலாம் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பிடிச்ச தயிரை நல்லா மிக்சியில் அரைச்சி ஊற்றி வச்சுட்டு கூடவே நல்லா அரைமுடி தேங்காயும் நல்லா அரைச்சி நைஸாக பால் எடுத்துக்கோங்க. மோர் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம், இப்போ 1 டம்ளர் மோர் எடுத்துருக்கோம் அப்படின்னா 1 டம்ளர் தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கணும். தேங்காய் பால் ப்ளஸ் வந்துட்டு மோர், இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1 வாரத்துக்கு நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. கூட எந்த தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணவே கூடாது. 1 வாரத்துக்கு காலையிலையும் மாலையிலையும் நல்ல டப்பாவை நல்லா குலுக்கி விடணும். டேரெக்டாக வந்துட்டு வெயிலில் வச்சிடாதீங்க. ஸோ வெயில் வந்து டேரெக்டாக அடிக்காமல் வெளிச்சம் இருக்கிற மாதிரி ஒரு இடமா பார்த்து நீங்கள் வச்சுக்கணும். 1 வாரத்துக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்து இதோட வந்துட்டு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணி தான் காய்கறிகள் செடி, பூச்செடி, இந்த மாதிரி எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாம். காய்கறி செடிக்கு மெயினாக கொடுக்கும்போது நிறைய காய்கள் பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். பூச்செடிகளில் நம்ம கொடுக்கும்போது பூக்கள் அதிகமாகவே நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்கை நம்ம கிச்சனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பெஸ்ட்டான முறையில் பெஸ்ட்டான பொருட்களை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹோம் டெலிவரி தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்க்கை டச் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹாப்பி ஷாப்பிங். இப்போ ஸ்ப்ரேயரை எடுத்துகிட்டு ஒரு டப்பா வந்து நம்ம அந்த ஊற வச்ச அந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு 5 மடங்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணி தான் இதில் சேர்க்கணும். 1 மடங்கு நம்ம ஊற வச்ச மோர், 5 மடங்கு நார்மல் பச்சை தண்ணி.
தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செடிகளுக்கு மேலே இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். அந்த வேர்களுக்கு ஊற்றி விடலாம். ஸோ நல்ல இலைகள் மேலே நல்லா தெளிக்கிற மாதிரி நல்லா படுற மாதிரி தான் நம்ம ஊற்றணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது செடிகளில் நிறைய மொட்டுக்கள் வைக்கும், நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். மல்லிகை செடியில் மட்டும் கிடையாதுங்க, ரோஜா செடிகளுக்குமே நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த கரைசலை 15 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை அப்படி நீங்கள் பயன்படுத்தலாம். டெய்லி பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் இந்த மாதிரி ஃபெர்டிலைசரை தான் நான் பயன்படுத்திட்டு வரேன். எல்லா செடிகளுக்குமே, எல்லா பூச்செடிகளுக்குமே நான் பயன்படுத்திட்டு வரேன். நீங்களும் இந்த செலவில்லாத ஃபெர்டிலைசரை பயன்படுத்தி உங்களோட செடிகளில் நிறைய பூக்களை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன மாதிரியான பதிவுகள் தேவைப்படுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.